வணக்கம், நான் உங்கள் கிறிஸ்பா. நல்ல டேஸ்டியான ஆந்திரா சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் வரை ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் கசகசா, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாறினதும் அரைச்சி வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு கிண்டிட்டு 2 நறுக்கின பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிருங்க. இப்போ அதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை போட்டு வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதங்கணும், நான் காட்டுற மாதிரி. இப்போ அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போதும், காரணம் ஆல்ரெடி சிக்கன்லையும் போட்டிருக்கிறதுனால. பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம முன்கூட்டியே அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா கிண்டி விட்டுருங்க, எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி. இப்போ பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அதையும் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். அதுலேயே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிரும், நான் காட்டுற மாதிரி. இப்போ அதில் 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி லேசாக கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஆந்திரா சிக்கன் கறி ரெடி ஆகியிருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடிடலாம். சர்வ் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க, மரணமான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.